ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதினிது சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிகப்பரிசி வச்சு டிஃப்ரெண்ட்டான ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்: சிகப்பரிசி 1 கப்பு, தேங்காய் துருவல் 1/2 கப், வெல்லம் 1½ கப். இப்போது சிகப்பரிசி நான் ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சிகப்பரிசியில் புரோட்டீனு நார்ச்சத்து ரெண்டுமே நிறைய இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடவே இதில் தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் சேர்த்து ரெண்டையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் வெல்லம் சேர்த்து ஹல்வா மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1½ கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு கூடவே ஏலக்காய் 2 ஏலக்காவை நான் தட்டி போட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காகவும். இந்த நல்ல வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம். வெல்லத்தில் இருக்கிற மண் எல்லாமே இந்த ஃபில்டரில் பண்ணும்போது வெளியே வந்துடும். இப்போ நல்லா ஒரு 2 கப் அளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த அரிசி வேகணும். இந்த சிகப்பரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியிலையும் இது செய்யலாம். அதை விட இது சிகப்பரிசியில் செஞ்சால் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெல்லம் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சிகப்பரிசியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறத இதில் கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சிகப்பரிசி பார்த்திங்கன்னா உடல் சூடை ரொம்பவே தணிக்கும். இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இது ஊட்டச்சத்து நிறைந்தது, அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெல்லை போட்டு நம்ம சேர்த்துருக்கிறனால அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வந்துடுச்சு. நம்ம போட்டிருக்க அரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி கையில் வச்சுட்டு இது மேலாப்பில் தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா அரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா வாசமாக இருக்கும். நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு அல்வா தயாராகிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நம்ம பேனில் ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு அல்வா தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய எல்லா வீடியோஸும் பாருங்கள். இது ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோ ஸ்வீட்டு. அடுத்து ரம்ஜானுக்காக உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ காத்துட்ருக்கு. கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.